தம்பி ஸ்கூலுக்கு போனியா நல்லா படிச்சியான்னு இருக்கணும் சரியா? எனக்கு படிக்க பிடிக்கல. அப்புறம் போய் மாடு போய் ஆக்கிருக்கு. அம்மா சொல்லு. எனக்கு மாடு வாங்கிட்டா. உனக்கு ஃபீஸ் கட்டி காசு உங்க அப்பா கரையாக தான் ஆக்குறாங்க. அப்புறம் கரெக்டாண்டி போட உடனே படிக்க வைக்கிற அப்புறம் என்னைய சொல்லணும். ஃபீஸுக்கு 3000 ரூபாய் ஆகும். ஒரு 10,000 ரூபான்னு சொல்லிட்டு 10,000 ரூபான்னு சொல்லிட்டு 8,000 ரூபாயை நீ தான் கரைக்கிற. நான் ஒன்றும் கறிக்கல. உனக்கு சோறாக்கி போடல. சோறாக்கி நான் தான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கணும். பிறந்த நாளைக்குலாம் காசை போய் வாங்கிட்டு வந்தல. அதுக்கு உனக்கு பிளே ஸ்டேஷனுமா? பிளே ஸ்டேஷன் அது 3 லட்சத்துக்கு உனக்கு இதுக்கு பிளே ஸ்டேஷனு. மூடிய படிச்சையா இருக்கணும் பத்தி இல்லாட்டி இருக்காத சரியா? வாய்னா தானே படிக்க முடியும். எப்படி முட்டை படிக்க முடியும்? போடா முக்கி போடா உடனே படிக்க பிடிக்கானே சொல்லணும். படிக்கிற என்ன படிக்க மாட்டேல? ஒரு 1000 ரூபா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேன்டீனில் சாப்பிட்டு வந்துடுறேன். அடி செருப்ப நாய. நீ வந்து படிக்க வேணும்னா ஒன்று மேடம் போராடி. Before the bus arrival. எங்க இருக்கு அப்படி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேன்டீனில் வாங்கி சாப்பிடலாம் போல. இன் த ஸ்கூல். அப்படி மச்சான் என்னடா சொல்லுடா மச்சான். இன்னைக்கு கேண்டீனில் போயிட்டு என்னோட ட்ரீட்டு தான் நேற்று எனக்கு பர்த்டே. இவ்வளோ கலெக்ஷன் இருக்கு. உங்கள் அம்மா திட்ட போகிறாங்க. பாதி மட்டும் எடுத்துட்டு பாடா. அதை விட்டுட்டா. சரி வாடா போய் கேண்டீன்ல நொறுக்கு தீனி சாப்பிடுவோம் வாடா. ஆஃப்டர் ஸ்கூல். அம்மா நல்லா சாப்பிட்டியா தம்பி? சாப்பிட்டேம்மா. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன். எனக்கு வந்துருக்காங்க ரொம்ப டென்ஷனா இருப்பா. ஐயாமா எதுக்கு வந்து After the beat. In the hospital. தம்பி என்ன தம்பி நல்லா இருக்க தம்பி? பாருங்க யாரோ பையன் அவனை அடிச்சிட்டானாமா. பாருங்க எவ்வளோ விழிச்சிருக்கு.